ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வில்லேஜை பற்றி ட்ராவல் வீடியோ தான். இப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ ட்ராவல் வீடியோ போடுங்கன்னு. அதனால ட்ராவல் வீடியோ தாங்க நம்ம வில்லேஜை சுற்றி காட்ட போகிறோம். வாங்க, வில்லேஜ் முழுவதும் இல்லை, எங்கள் வீட்டை சுற்றியில் இருக்க தோட்டம், ஆறு இது மாதிரி சுற்றி காட்ட போகிறோம். இன்றைக்கி மழை பெஞ்சனால தோட்டத்தை போகிறோம். இதாக இருந்தது, தண்ணி நின்றுட்டு இருந்தது, காடெல்லாம் தண்ணி நின்றுது பாருங்கள். குளத்துலலாம் ஏரியிலாம் தண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள். கொஞ்சமாக உடையில தண்ணி போயிட்டுருக்குது. இதாங்க எங்கள் ஊர் ஆற்று. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. நாங்கள் சின்ன வயசில் நான் இந்த மாதிரி ஆற்று தண்ணியை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மழையில் இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள். பார்க்கவே இதாக இருந்தது. தண்ணினா பயம், அதனால் தூரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் பொண்ணு இருந்துட்டு, அம்மா வாங்க பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுவே கொஞ்சம் தூரமாக நின்று தான் எடுத்தேன், ரொம்ப பக்கத்தில் போகல. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இதாக போகுது பாருங்களேன். ரொம்ப இதாக இருந்தது. உங்கள் ஏரியாலேயும் இந்த மாதிரி வில்லேஜ் இருந்தால் ஆற்றுல தண்ணி போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏரியான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி பார்த்ததுங்க. இப்போ தான் ரொம்ப நாள் சென்று இப்படி பார்க்குறோம். அழகாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் தோட்டத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். வரப்புலையே போகிறோம். வரப்பில் போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்குது, வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவோம்னு. பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது. வரப்பில் போகிறதாங்க பார்த்து மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. பாருங்க, காடெல்லாம் தண்ணி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மழையில் காடு முழுக்க தண்ணி. இந்த காட்டுலேருந்து அந்த காட்டுக்கு தண்ணி போகுது. இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே இதாக இருக்குது. நம்ம காட்டை நெருக்கி வந்துட்டோம். பாருங்கள், நம்ம காட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், நம்ம காட்டில் பருத்தி செடிக்கிட்ட இக்கோலாக தண்ணி நிற்கிது பாருங்கள். பருத்தி செடிலாம் எப்படி விவசாயம் பண்ணி நல்லா வர்றதுன்னு தெரியல. காட்டுக்கு ஒரு தீபத்தை போட்டுடலாம். அன்றைக்கி கார்த்திகை தீபமில் காட்டுக்கு ஒரு விளக்கை போட்டு ஒரு சாமியை கும்பிட்டு, எங்கள் விவசாயம் நல்லா வளரணும் அப்படின்ட்டு ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து நகரலாம் போகலான்ட்டு போகணும். போகிற வழியில் துளசி செடி இருந்தது. துளசி செடியை இலையை பறிச்சிட்டோம். மழை காலம் இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் துளசி டீ வச்சு கொடுத்தா நல்லது, சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால் துளசி டீ இலையை பிடுங்கியாச்சு. பக்கத்தில் கேணி இருந்தது. கேணியை பார்த்தா தண்ணி ரொம்ப நின்று இருந்தது. இதாங்க எங்கள் வில்லேஜு. வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.